வணக்கம் சார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, அதாவது எவ்வளோதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், இல்லை கல்வி நிலையில் நல்லபடியாக அவங்க உயர்ந்திருந்தாலும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அவர்கள் முன்னோர்களோட சொத்து வசதி வாய்ப்புகள் அவர்களால் நிறையா அவங்கள்ட்ட இருந்தாலும் அதை அவங்க பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும் இல்லையா, அவங்களோட வாரிசுகள். இது எப்படி ஜாதகத்தில் நம்ம பார்க்கறது கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பாடல் ஒன்று இருக்குது. எவ்வளோதான் இருந்தாலும் அவங்களால அதை பயன்படுத்த முடியாது. ஸோ அவங்க சம்பாதிச்சதையே அவங்களால அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஒரு நல்ல ஒரு கல்வி நிலையில் இருப்பாங்க, அந்த கல்வி நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்காது, அதை அதுக்கு தகுந்த வருமானமும் இருக்காது. அப்படியே வந்தால் கூட அதை அவங்க அனுபவிக்க முடியாது. அப்படி ஒரு பாடல் நம்ம பார்க்கலாம். என்ன பாட்டுன்னா, அதாவது தனலாப பாக்கியமானோ தனி ஈராரெட்டில்ன்றான் சார். அதாவது தனலாபம்னா, அதாவது தனஸ்தானாதிபதியாக சொல்லப்படக்கூடிய 2ஆம் அதிபதி, லாபஸ்தானாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் அதிபதி, தனலாப பாக்கியமானோர்ன்றான். பாக்கியஸ்தானம் ஸ்தான அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் அதிபதி. இவங்க 3 பேருமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவர்கள் எப்பொழுதுமே. இந்த 3மே கரெக்டான, அந்த 3 பேருமே கரெக்டான அமைப்பில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகன் தன்னுடைய முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்தாக இருந்தாலும், இல்லை அவன் சம்பாதிச்சு வச்ச சொத்தாக இருந்தாலும் சரி, இல்லை அவன் கற்றுக்கிட்ட கல்வியாக இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த பலனை அந்த ஜாதகன் அனுபவிப்பான், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. அதை தான் இந்த பாட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. தனலாப பாக்கியமானோர் தனி ஈராரெட்டில்ன்றான். அதாவது தனாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் அதிபதி, தனஸ்தானாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 2ஆம் அதிபதி, பாக்கியஸ்தானாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் அதிபதி, லாபஸ்தானாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் அதிபதி, இவங்க 3 பேரும் ஈராரெட்டுன்றான். அதாவது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இவங்க கூட, இந்த கிரகங்கள் கூட அவங்க எந்த ஒரு வகையிலும் தொடர்பு அடையக்கூடாது. அப்படி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் அல்லது வந்த வருமானத்தை அவங்களால பயன்படுத்தக்கூடிய நிலையோ, அல்லது அவங்க முன்னோர்கள் சேர்த்து வச்ச எந்த ஒரு சொத்தையும் இவங்களால் அனுபவிக்க முடியாதுன்னு இந்த பாடலில் சொல்கிறோம். அதாவது தனலாப பாக்கியமானோர் தனியாரா ஈராரெட்டில் குணமிலா ஈராரெட்டோர் குறித்தனர் தனபாக்கியம் இனமதி ஒருவராகி இருந்திடில் யோகமில்லை மனம் அது துயரமாகி மன்னன் இவன் இருப்பான் மாதேன்றான். அதாவது எவ்வளோ பெரிய சொத்து பத்து இருந்தாலும், எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தில் அவன் இருந்தாலும், இந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் அதிபதி, பாக்கிய ஸ்தானாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் அதிபதி, லாபஸ்தானாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் அதிபதி பாவகிரக சம்பந்தம் ஏற்பட்டாலோ, அல்லது 6, 8, 12 போன்ற கிரகங்களோட அல்லனா அந்த வீட்டில் அவர்கள் அமர்ந்துட்டாலோ, அந்த வீட்டு கிரகங்கள் அவரை பார்த்துட்டாலோ, இல்லை ஏதாவது ஒரு வகையில் அவங்க சேர்ந்து உட்கார்ந்துருந்தாலோ, அவங்க முழுமையாக அந்த ஜாதகன் அதனோட பலனை அனுபவிக்க முடியாது. அவன் எவ்வளோ பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி, கோடான கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, பெரிய மன்னனாக பெரிய சாம்ராஜ்யத்துக்கு தலைவனாக இருந்தாலும் சரி, அவனால் மனதில் சின்ன ஒரு துன்பத்தோடு தான் இருப்பான்னு இந்த பாடலில் விரிவாக சொல்லியிருக்காங்க. தனலாப பாக்கியமானோ தனி ஈராரெட்டில் குணமில்லா ஈராரெட்டோர் குறித்தனர் லாப பாக்கியம் இனமதியில் ஒருவராகி இருந்திடில் யோகமில்லை மனமதி துயரத்துடன் மன்னன் இவன் இருப்பான் மாதேன்னு இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கான். மீண்டும் நாம் அடுத்த பாடலில் அடுத்த விளக்கத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.